ஆதியாகமம் 6:20 19 வாசிக்கலாம். சகல வித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே பேழைக்குள்ளே வரக்கடவது. காக்கப்படணும், பாதுகாக்கப்படணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு இடம்தான், ஒரே ஒரு இடம்தான். என்ன இடம்? பேழை. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னம், இதுதான் காப்பாத்த போது பாருங்க. வேற எது காப்பாத்த நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கும் என்று ஒரு நாளும் மனிதர்களால் கனவு காண முடியாது பாருங்க. கொரோனா வந்தே காமிச்சு கொடுத்துருச்சு. ஆமா, சீனால வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், அங்க வந்தது பான்னு சிந்தாதிரிப்பட்டிக்கு வந்துருச்சு, சென்னைக்கே வந்துருச்சு. வந்து அது பண்ண வேலைலாம் பாத்தீங்கன்னா பேய் வேலை பண்ணிட்டு. ஆனா என்றைக்கு வேண்டுமே ஆனாலும் சூழ்நிலைகள் மாறலாம். ஆனா ஆண்டவர் மிக திட்டவட்டமாய் சொல்லுகிறார். இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க, அருமையான வார்த்தை. 19 கடைசியில பாருங்க, 19 வசனம் கடைசியில, உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். நான் சொல்றேன், பிரசன்னத்துக்குள்ள நீ சேர்க்கப்பட உன் நரம்புகள் எல்லாம் காக்கப்படும், உன் எலும்புகள் எல்லாம் காக்கப்படும், உன் இரத்த அணுக்கள் எல்லாம் காக்கப்படும், உன் உடல் உறுப்புகள் எல்லாம் பாதுகாக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். நீங்க அமருவதும் ஆராதிப்பதும் முழங்கால் படியிடுவதும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதும் நீங்க எண்ணி பார்க்காத தேவ மகிமை உங்க மேல இறங்குகிற ஒரு நேரம். அது இறங்கிட்டு சும்மா போகாது. தேவ வல்லமை வந்துட்டு சும்மா போகாது. தேவ மகிமை வந்துட்டு சும்மா போகாது. கர்த்தருடைய சமூகம் வந்துட்டு சும்மா போகாது. கர்த்தருடைய மகிமை வந்ததுன்னா அங்க குணம் உண்டாகும், அங்க ஜீவன் உண்டாகும், அங்க பலன் உண்டாகும். மரித்து போனவைகள் எல்லாம் உயிரோடு எழும்பும். செத்து போனதெல்லாம் உயிரோடு கூடவே எழும்பி உயிர்ப்பிக்கப்படும். ஜீவ மகிமை வரும். தேவ சமூகம் வர 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 நீங்க பாத்தீங்கன்னா ஆளே வேற லெவல் ஆயிருவீங்க. உங்க கேரக்டர்ல மாற்றம் வந்துடும், உங்க ஹெல்த்ல ஒரு மாற்றம் வந்துடும், உங்க சுபாவத்துல ஒரு மாற்றம் வந்துடும், உங்க ஆட்டிடியூட்ல ஒரு மாற்றம் வந்துடும். அதனாலதான் அந்த சமூகத்துல கூட கொஞ்சம் நம்ம டச் வச்சுக்கிட்டே இருக்கணும் பாருங்க. தாவீது என்ன பண்றாரு? காலையில் எழுந்த உடனே ஒரு ஜெபத்தை போட்டுறாரு. அந்தினா என்னது? காலையில ஒரு ஜெபத்தை போட்டுறாரு. போட்டு என்ன பண்றாரு? போயிட்டு ராஜ அரண்மனையில போய் உட்கார்றாரு, விசாரணை பண்றாரு, 1000 வேலை இருக்கு. அப்புறம் சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுருவோம் இல்ல, அவர் நேரா சந்திக்கு போறாரு, மத்தியான வேலைக்கு போறாரு. சாப்பிட்டு மத்தியான நேரத்துல காலையிலும் துதிப்பே மாலையிலும் துதிப்பேன், அது கூட ஓகே தான். காலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன். பக்கத்துல பார்த்து கேளுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இல்லத்தரசிகளுக்கு தான் இந்த கேள்வி கேட்கணும். ஹவுஸ் வைஃப் பக்கத்துல பாத்துங்க, மதியத்திலும் துதிப்பேன். அவங்க வாயை பார்த்து பாடுங்க. பாடுறாங்களே உங்க பக்கத்துல, அவங்க வாயை பாருங்க. மதியத்திலும். மதியானம் துதிக்கிறீங்களா? உண்ட களைப்பு தொண்டனுக்கும் உண்டு, போற்றுவோமே ஒரு குட்டி தூக்கம். தப்பு இல்ல, தூங்குங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூங்குங்க, தப்பே இல்லை. ஆனா எப்ப தெரியுமா அது தப்பு? கடமை நிறைவேற்றாம, வேலையும் எதுவும் செய்யாம, சம்பாதிக்காம, ஜெபிக்காம, ஆராதிக்காம எப்ப பார்த்தாலும் தூங்குறீங்க பார்த்தீங்களா?
அதுதான் தவறு. சரி, மத்தியானத்துலயும் ஒரு தூக்கம் வருதா, போட்டுருங்க, தப்பு இல்லை. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூக்கம் வந்தா தூங்கிருங்க, தப்பு இல்லை. அப்படியே கண்ணை ரெண்டையும் பிடிச்சி வச்சிட்டு இருக்காதீங்க. தூக்கம் வந்தா தூங்கிருங்க. தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சிருங்க. செய்ய வேண்டிய கடமையையும் நான் தவிர்த்து ஜெபத்தையும் தவிர்த்து தூங்குறோம் பாத்தீங்களா, அதுதான் தப்பு. அல்லேலூயா. இப்ப தாவீது என்ன பண்றாரு, வேலையெல்லாம் முடிச்சிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் கர்த்தரை துதிக்க போறாரு. துதிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஒர்க்க பாக்குறாரு. ஒர்க்க பார்த்துட்டு சாயந்தரம் வருது, சந்தியா வேலையிலும் கர்த்தாதி கர்த்தரை மகிமைப்படுத்துறாரு. வேதம் சொல்லுகிறது, தாவீதுனுடைய முடிவு கம்பீரமா இருந்தது. அது என்ன பண்ணுதுன்னா, வேலை செய்யறேன், கடமை செய்யறேன், உத்தரவாதத்தை செய்யறேன், அதுலயே நான் போய் மூழ்கி விடாம ஆண்டவருடைய இந்த தொடுதலையே நான் இருந்துகிட்டு இருக்கேன். தேவனுடைய இந்த டச்சிலேயே நான் இருந்துகிட்டு இருக்கேன். அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன், உங்கள் மனதை புதிதாக்குகிறது, உங்கள் சரீரங்களை பலப்படுத்துகிறது, உங்கள் மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அடுத்தது, நீங்கள் ஒரு அற்புதமான காரியத்தை செய்வதற்கு, போரடிப்பதற்கு கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமாய் உங்களை உருவாக்கி உங்களை புய பலன் கொண்டு உங்கள் காரியத்தை நடப்பிப்பதற்கு உங்களுக்கு ஆற்றலையும் சத்துவத்தையும் அருளுகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்புறம் நீங்க பாப்பீங்க, உங்களை விட 10 வயசு 20 வயசு தமா துண்டு சின்ன சிறுசுங்களுக்கு இல்லாத ஒரு வில் பவர். தாவீது ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டான். 1000 சோதனைகள் வந்தாலும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி காக்கப்பட வேண்டுமேயானால் பேழைக்குள் வர வேண்டும். உயிரோட காக்கப்படுவதற்கு எங்கே வர வேண்டுமா? பேழைக்குள் வர வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்கள் எலும்புகள் பாதுகாக்கப்படும், உங்கள் நரம்புகள் பாதுகாக்கப்படும், உங்கள் இரத்த குழாய்கள், உங்கள் இருதயம், உங்கள் கிட்னி, உங்களுடைய நுரையீரல், உடல் உறுப்புகள், தலை முதல் கால் வரைக்கும் அத்தனையும் தேவனுடைய மகிமை, காப்பாற்றுகிற மகிமை, காப்பாற்றுகிற பிரசன்னம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 20ல பவரா இருந்து என்ன பயன்? எல்லாரும் பவரா தான் இருப்பாங்க. 60லயும் பவரா இருக்கணும். அப்படின்னா ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய மகிமை. காலேப் சொல்லுகிறான், 40 வயசுல பவரா இருந்து என்ன பிரயோஜனம்? 85 வயசு அதே பவர் இப்ப எனக்கு இருக்குன்னு சொன்னா. கர்த்தருக்குள் திடப்படுத்தி, கர்த்தருக்குள் தன்னை தேற்றி, கர்த்தருக்குள் தன்னை வலுப்படுத்தி, கர்த்தருடைய சமூகத்தை நாடி, கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடுகிற அந்த மனநிலை இருக்கு பாருங்க, அந்த தெய்வரக பக்குவம் இருக்கு பாருங்க. அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மகிமை வந்து சென்று 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 உன் தலையில தேவ மகிமை வந்து சென்று வந்து சென்று, உன்னுடைய முகத்துல தேவ சமூகம் வந்து சென்று வந்து சென்று, உன் மனசுல தேவ சமூகம் வந்து சென்று வந்து சென்று, தேவனுடைய ஆலயத்துமாகிய உன்னுடைய சரீரத்திலே, உன் உடலிலே, உன் உடல் உறுப்புகளுக்குள்ளே, உன் திசுக்களுக்குள்ளே, உன் அணுக்களுக்குள்ளே, இரத்த குழாய்களுக்குள்ள தேவ மகிமை வந்து சென்று வந்து சென்று வந்து சென்று வந்து சென்று வந்து சென்று, தேவ பிரசன்னம் வந்து சென்று வந்து சென்று வந்து சென்று. அப்படியே உன்னுடைய அவையும் அப்படியே ஆண்டவருடைய மகிமைக்குள்ள போய் அந்த மகிமை தொட்ட உடனே எலிசா மரித்து போனார். சொல்லுங்க, எலிசா. ஆனா அந்த எலிசாவுடைய நரம்பு, நாடி, எலும்பு, சத, திசுக்கள், அணுக்கள் எல்லாம் அபிஷேகத்தால நிறைஞ்சிருக்கு. இப்ப எலிசா மரித்து போனார். அவரை ஒரு இடத்துல அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த பகுதியில வேற ஒரு பாடியை, டெட் பாடியை கொண்டு வராங்க. அந்த டெட் பாடியை கொண்டு வந்து அறியாமல், எலிசாவின் சரீரம் இருக்கிறதை அறியாமல் அங்க கொண்டு போய் அதை போடுறாங்க. செத்து போன மாம்ச சரீரம் எலிசாவினுடைய எலும்புகளை தொட்ட உடனே செத்து போன சரீரம் உயிரோடு எழுந்தது. உன் மேல இருக்கிற அபிஷேகம் அவ்வளவு அபாரமான அபிஷேகம். ஆண்டவர் உன் மேல வச்சிருக்கிற மகிமை வல்லமையான மகிமை. சாதாரணமாய் கணக்கு போடாதே தேவ பிள்ளையே. செத்து போன சரீரங்களை உயிரோடு எழுப்புகிற ஒரு அபிஷேகம், செத்து போகிற ஜீவனை உயிரோடு எழுப்புகிற சமூகம். அப்படியே கண்களை மூடி வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி, தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்னைக்கு உன் கிட்னியை சுகமாக்குவாராக,
அதை புதிதாக்குவாராக. ஆண்டவர் உன் நுரையீரல்களை புதிதாக்குவாராக, சுகமாக்குவாராக. வாயை திறந்து கொஞ்சம் பாஷைய பேசு. தேவ மகனே, தேவ மகளை பேசு. உன்னை ஆண்டவர் சந்தோஷத்தின் அபிஷேகத்தால நிரப்பட்டும். உன் சோகம் இன்றைக்கு நீங்கட்டும். உன் வருத்தம் இன்னைக்கு நீங்கட்டும். உன் உடல் வலிகள் நீங்கட்டும். வயிற்றில அடிக்கடிக்கு உனக்கு வருகிற அந்த வலி வேதனை நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உன் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உன் கர்ப்பத்தில் இருக்கிற வேதனைகள் நீங்கட்டும். உன் வயிற்று பிரச்சனை மாறட்டும். உன் எலும்பு பிரச்சனை மாறட்டும். உன் ஸ்கின் பிரச்சனை மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அநேகர் ஸ்கின் பிரச்சனை நீங்க இருக்கலாம். தோல் சர்ம வியாதிகள் உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே ஸ்கின் டிசீஸ் மறைவதாக, ஸ்கின் டிசீஸ் நீங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை, இயேசுவினுடைய ரத்தம், தேவனுடைய வார்த்தை, இன்றைக்கு வார்த்தையை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேல ஆண்டவருடைய மகிமையின் கரம் வைக்கப்படுவதாக. குணமாவீர்களாக, சுகமாவீர்களாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உன் இருதயங்கள் பலப்படுத்தப்படுவதாக, உன் எலும்புகள் பலப்படுத்தப்படுவதாக, உன் அவயவங்கள் ஆரோக்கியம் அடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் அநேகருடைய மூளை நரம்புகளை தொடுகிறார். அநேகருடைய மூளை நரம்புகளை தேவன் தொடுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு அடிக்கடி ஏற்படுகிற தலை சுற்றல், மயக்கம், இயேசுவின் நாமத்தினாலே அந்த பலவீன கட்டிலிருந்து வெளியே வருவாயாக. சபிக்கப்பட்ட எல்லா பலவீனத்தின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். சோர்வின் ஆவிகள், அந்தகார வல்லமைகள், கர்த்தருடைய பிள்ளைகளை பலவீனப்படுத்துகிற சபிக்கப்பட்ட பொல்லாத வல்லமைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு உங்களை குணமாக்குகிறார். இயேசு உங்களை குணமாக்குகிறார். இயேசு உன்னை குணமாக்குகிறார். இயேசு உன்னை குணமாக்குகிறார். குணமாக்குவதின் வல்லமை உன் வீடுகளுக்குள்ளாய் செல்லட்டும். உன் குழந்தைகள் மேல், உன் கணவன் மேல், உன் மனைவி மேல், உன் வீட்டின் மேல் ஆரோக்கியம் தங்கியிருப்பதாக, ஆரோக்கியம் தங்கியிருப்பதாக, ஆரோக்கிய மகிமை வெளிப்படுவதாக. தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ மகத்துவ வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, ஒவ்வொருவரையும் சந்திப்பதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தேவனே, நன்றி தேவனே. உம்முடைய மகிமையின் பிரசன்னம், உம்முடைய மகத்துவ பிரசன்னம். கண்களை மூடி இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய சரீரத்தை தேவன் தொட போறார். உனக்கு தலையில பிரச்சனைனா உன் தலையை இன்னைக்கு தொட போறார். உனக்கு கண்ணில் பிரச்சனைனா உன் கண்ணை ஆண்டவர் தொட போறார். உனக்கு காதுல பிரச்சனைனா கர்த்தர் இன்னைக்கு உன் காதை தொட போறார். உன் தொண்டையில பிரச்சனைனா ஆண்டவர் உன் தொண்டையை தொட விரும்புறார். உன்னுடைய நெஞ்சில பிரச்சனைனா ஆண்டவர் உன் இதயத்தை தொட விரும்புறார். ஆண்டவர் உன் உறுப்புகளை படைச்சவருமா. ஆண்டவருடைய கரங்கள் உன் அவயவங்களை தொடாத பகுதி எதுவுமே கிடையாது. உன்னை வடிவமைச்சதே அவருடைய கைதான். உன் தலை முதல் கால் வரைக்கும் உன்னை செதுக்கினதே அவருடைய கரங்கள் தான். இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமையின் கரங்கள் உன்னை தொட்டு இன்னைக்கு குணமாக்குகிற தழும்புகளால், அவருடைய குணமாக்கும் தழும்புகளால், அவருடைய குணமாக்கும் தழும்புகளால், அவருடைய சுகமாக்கும் தழும்புகளால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு குணமாக்குகிற ஜீவன். அல்லேலூயா. உன்னை தொடட்டும், உன்னை தொடட்டும். இடம் கொடு மகளே. ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா. கேட்போமா, கேட்போமா, கேட்போமா. மகனை வாயை திறந்து கேளு, மகளை வாயை திறந்து கேளு. ஆண்டவர் என் இருதயத்தை தொடும், என் நரம்புகளை தொடும், என் கரங்களை தொடும், என் கால்களை தொடும். ஆண்டவரே நீ எந்த பகுதியில் பலவீனத்தை உணர்றியோ அந்த பகுதியிலே தேவனுடைய விரல்கள் இன்றைக்கு உன்னை தொடுவதாக. ஆண்டவருடைய தழும்புள்ள கரங்கள் உன்னை தொடுவதாக. ஆண்டவருடைய குணமாக்குகிற ஜீவன் உன்னை தொடுவதாக. லேஹாபகதனலமா ரெஹபலபகதனலமா நத்ரஹனமா ஷிதலபா கத்தரனா. உம்முடைய தொடுதல் உண்டாகட்டும், உம்முடைய தொடுதல் உண்டாகட்டும். தொட்டு குணமாக்குகிற ஜீவன் உண்டாகட்டும். தொடும் தேவனே, தொடும் தேவனே, தொடும் தேவனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ சுகமானாய் மகளே, நீ சுகமானாய் மகனே. வியாதி உன்னை பலவந்தம் பண்ண முடியாது. அது உனக்கு முன்பதாக சமபூமி ஆகும். இயேசுவின் நாமத்தினாலே பலவீனத்தை பார்த்து பயப்படாதே.
சுகவினத்தை பார்த்து பயப்படாதே. இன்னும் கொஞ்ச நாள் தான் உன் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் அடக்கம் பண்ண போகிறார். உன் பலவீனங்கள் அடக்கம் பண்ணப்படும். உன்னுடைய எல்லா சோர்வுகள் அடக்கம் பண்ணப்படும். இயேசுவின் நாமத்தினாலே சோர்விலிருந்து நீ வெளியே வருவாயாக. பலவீன கட்டுகளிலிருந்து நீ வெளியே வருவாயாக. 100% வாழ வயதின் பலன், வாழ வயதின் ஆரோக்கியம், வாழ வயதின் வல்லமை. ஓ ரஹ நலபகத நலனம ஷிரலபகதரா. நிரப்பட்டோம் 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 நிரப்பட்டோம். உன் பணம் வீணாக கூடாது. உன் சம்பாத்தியம் விரயமாக கூடாது. வீண் செலவுகள், வீண் மருந்து செலவுகள் இருந்து ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீ புசிக்கிற அப்பமே உனக்கு மருந்து. நீ புசிக்கிற தண்ணீரே உனக்கு மருந்து. நீ புசிக்கிற அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து பலவீனத்தை உன்னை விட்டு விலக்குகிற ஆண்டவருடைய வல்லமை. லேகா பாகா நம பாகதா நம ஷெபேதா பாகாதேரே பேகாதா நலமா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. காக்கப்படும். பேழைக்குள் காக்கப்படுவீர்கள். பேழைக்குள் காக்கப்படுவீர்கள். பேழைக்குள் காக்கப்படுவீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நானும் பரிகாரி என்று அவர் சொல்லவில்லை, நானே உன் பரிகாரி என்று கர்த்தர் சொல்லுகிறார். 10 பரிகாரியில ஒருத்தர் அல்ல, இவர் மாத்திரமே மருத்துவர். நானே உன் பரிகாரி. கர்த்தரே உன் மருத்துவர். கர்த்தரே உன்னை குணமாக்குகிறவர். கர்த்தரே உன்னை சுகமாக்குகிறவர். பெரிய வாத்தியார், பெரிய அறிவாளி. அவர் அறிவாளியா இருக்கிறதுனால உங்களை அறிவாளி ஆக்கிட முடியாது. ஒரு பெரிய பணக்காரர், அவர் பெரிய பணக்காரரா இருக்கிறதுனால உங்களை பெரிய பணக்காரரா ஆக்கிட முடியாது. ஒரு பெரிய டாக்டரேட் படித்ததான, பெரிய பெரிய பட்டங்களை படித்ததான பெரிய ஆசிரியர், அவர் பெரிய பெரிய பட்டங்களை படிச்சதுனால உங்களை பட்டதாரியா ஆக்கிட முடியாது. ஒரு பெரிய டாக்டர், பெரிய சர்ஜன், அப்படி அவர் இருக்கிறதுனால உங்களுக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை கொடுத்துறவரால முடியாது. ஆனா இவர் சொல்றாரு, நான் உன்னை குணமாக்குகிறேன், நான் உன்னை சுகமாக்குறேன், நான் உனக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்றேன். மற்றவர்கள் உங்க மேலதான் பொறுப்பை போடுவாங்க, நீங்க தான் பண்ணணும் பொறுப்பு. ஆனா இவர் பொறுப்பை எடுத்துக்கிறார். இவர் பொறுப்பு எடுத்துட்டு நமக்காக எதை வேணும் செய்து முடிப்பதற்காக சிலுவையை சகித்தார், சிலுவையை சந்தித்தார், ரத்தம் சிந்தி மரித்தார். இன்றைக்கு விசுவாசித்து எடுத்துக்கொள்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. நிமிர்ந்து உட்கார்ந்து